பனிவேகம் தனில் இன்னும் பலம் ஊட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனிவேகம் தனில் இன்னும் பலம் ஊட்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற பலம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற பலம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன் இலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். மலர்வாசம் தரும் பூவில் இழப்பில்லை, மாண்பில் நீ மறைந்தாலும் குறைவில்லை. தானே தன் கனிவுண்ணும் செடியில்லை, தனக்கென்றே வாழ்ந்தால் விண்மிடிவில்லை. இழகாத மனம் செய்தல் பணியில்லை, இறங்காத இதயத்தில் இறையில்லை. இழகாத மனம் செய்தல் பணியில்லை, இறங்காத இதயத்தில் இறையில்லை. தன் துன்பம் பிறர் வாழும் புறமாகும், அன்புள்ளம் இறை தந்த வரமாகும். தன் துன்பம் பிறர் வாழும் புறமாகும், அன்புள்ளம் இறை தந்த வரமாகும். அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன் இலக்காக அகம் எங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகம் எங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன் இலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏன் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏன் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. எங்கள் பண்டுவ தந்தை இறைவா, மனதுக்கும் மனசுக்கும் ஆண்டவருடைய செய்தது நம் கண்களுக்கு. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீர் எங்களுடைய கண்களுக்கும் இதயங்களுக்கும் நீர் வியப்பாக மாற்றி தருகிறீர். ஆமாண்டவரே, இந்த நாளை நீரே முன்குறித்து வைத்திருக்கிறீர்கள். அருமையான மகன் மரிய டேனியலுக்கு ஆமாண்டவரே, இந்த நாளை நீர் குறித்து வைத்த வண்ணமாக
இந்த நாளிலே திருமண அருட்சாதனத்திற்கு அவன் தயாராகி அவன் செல்லுகிற இந்த யாத்திரையை புனிதப்படுத்தியிருந்தான். ஆண்டவரே, இந்த திரு யாத்திரையானது அவனுடைய அந்த திருமண அருட்சாதனத்திலே நல்ல முறையிலே அவன் இணையவும் அவனுக்காக வர இருக்கிற அருமையான மகன் குயிலையும் ஆசீர்வதித்தார். ஆமாண்டவரே, இவர்கள் இருவரும் அமைக்க இருக்கிற அந்த திருமண அருட்சாதன ஆசீர்வாதமானது இவர்களுக்கு நித்தியமும் இவருடைய வாழ்விலே வசந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நடத்தும் இங்கு வந்திருக்கிற உற்றார்களுடைய ஆசீர்வதியும் இவருடைய ஆசீர்வாதமானது மூவர் இறைவனுடைய ஆசீர்வாதமாகவும் அன்னை மாமரியினுடைய ஆசீர்வாதமாகவும் அனைத்து புனிதர்களுடைய ஆசீர்வாதமும் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆரோக்கியனுடைய பரிந்துரைகள் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசி சிறப்பு வழி நடத்துவாராக.
அவரை ஆராதிப்பீர். மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர். மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர். அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மேய்ச்சலின் நாடுகளாம். நாமே அவரது பெருமக்களாம். நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாம். நாமே அவரது பெருமக்களாம். துதி புகழோடு நுழைந்திடுவோம் தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தேவனின் திருப்பெயர் போற்றிடுவீர். தேவனின் நன்மை சாற்றிடுவீர். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவீர். தேவனின் நன்மை சாற்றிடுவீர். தேவனின் கிருபை உண்மையுமே தலைமுறை தலைமுறை நீடிக்குமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அழகான இந்த மாலை வேளையிலே மரிய டேனியல், குயின், நீங்கள் இருவரும் ஒரு குடும்பமாக ஒரு உடலாக கணவன் மனைவியாக வாழ இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி இறைவன் ஏற்ற துணையை கொடுத்தார் என்று நம்முடைய இறைவார்த்தை குறிப்பிடுகிறார். ஆகவே இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை.
உங்களை ஏற்கனவே இறைவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக அவருடைய சார்பாக ஒரு குட்டி திருச்சபையாக வாழ இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து, நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் என்றாலும் இறைவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு பின்னால் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக இந்த அருட்சாதனம் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள் இங்கே திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்றாலே ஒரு முக்கியமான திருமணம் திருவள்ளூரில். அப்படி ஒரு முக்கியமான ஒரு திருமணத்தை இந்த நாளிலே நாம் நடத்துகிறோம். இறைவன் உங்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வந்திருக்கிற அனைத்து மக்களுடைய ஜெபங்களாலும் திருச்சபையின் பெயராலும் உங்கள் வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியோடும் இறைவனுடைய அன்பால் இறைவனுடைய அன்பை முழுமைப்படுத்தி நிறைவான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று வாழ உங்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவம் என்பது புதுப்பித்தல், புதிய வாழ்வு, புதிய மகிழ்ச்சியின் அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையை கடந்து இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். புதிய இயல்பை, புதிய அன்பை ஆடையாக அணிந்திருக்கிறீர்கள். ஆகவே இன்று முதல் நீங்கள் இருவருமாக இணைந்து இறைவனுடைய ஆட்சியை, இறை ஆட்சியை மண்ணுலகிலே குட்டி திருச்சபையாக கட்டியெழுப்பியிருக்கிறீர்கள். புது படைப்பாக மாறி இறைவனை அணிந்து இருவரும் ஒருமித்து இறைவனுடைய தோழமையில் இனிதே உங்கள் இல்லற வாழ்வு அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நாம் எல்லோரும் இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இம்மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயில் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தெய்வமே, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருமணமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் எம் பிள்ளைகள் மரியதானியில் குயின் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 4-9 முடிய. தோபியா படகிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி கர்த்தருக்குமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்.
எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணைவாகவும் ஆதாரமாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று நேர்மையான நோக்கத்துடன் என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாத வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வுடனவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. நீச்சலினாளுகளாம் நாமே அவரது பெருமக்களாம். நாமது நீச்சலினாளுகளாம் நாமே அவரது பெருமக்களாம். துதி புகழோடு நுழைந்திடுவோம் தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தேவனின் திருப்பெயர் போற்றிடுவீர், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவீர். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவீர், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவீர். தேவனின் கிருபை உண்மையுமே தலைமுறை தலைமுறை நீடிக்குமே.
ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுகிறேன். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுகிறேன். படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-2 முடிய மற்றும் 9-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். உங்களுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். இது ஆண்டவன் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6-9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த மங்களகரமான மாலை பொழுதிலே நம்முடைய பிள்ளைகள் மரிய டேனியல், குயின் இவர்களுடைய திருமண கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவதற்காக நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இவர்களுக்காக ஜெபிப்பது, இவர்கள் அமைக்க இருக்கின்ற இந்த குடும்ப வாழ்விலே இறைவனுடைய உடனிருப்பு எப்போதும் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவது, அவர்களை வாழ்த்துவது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. இந்த திருமண அருட்சாதன கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெறுகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதும் அவர்களை வாழ்த்த வந்திருக்கின்ற இந்த தருணத்திலே திருமணத்தை பற்றியும் குடும்ப வாழ்வை பற்றியும் ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்பதும் சிறப்பானதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருமணத்தை பற்றி எண்ணுகிற போது என் மன கண்முன் வருகின்ற ஒரு நிகழ்வு, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை
பத்திரிகையாளர்கள் அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த சிந்தனையாளர், அனைத்திற்கு மேலாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர். இவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவரிடத்தில் பல விதமான அவருடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய கேள்விகளை அவரிடத்தில் கேட்டார்கள். அப்படியாக அவர்கள் கேட்கிற போது ஒரு கேள்வி, ஐயா, நீர் இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், நீர் ஒரு சிறந்த சிந்தனையாளராக எழுத்தாளராக இருக்கிறீர், எண்ணற்ற மக்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக உங்களுடைய வாழ்வு இருக்கிறது, அனைத்திற்கு மேலாக நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். இப்படிப்பட்ட நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? இதுதான் அவரிடத்துல கேட்கப்பட்ட கேள்வி. இறந்த பிறகு உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா, கிடைக்காதா? அப்போது அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து ரூஸ்வெல்ட் இவ்வாறு சொல்வார், நான் இறந்த பிறகு எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இறந்த பிறகு எனக்கு கிடைக்கின்ற அந்த மோட்சத்தில் என் மனைவி இல்லை என்றால் அந்த மோட்சமும் நரகம்தான் என்று சொல்வார். தொடர்ந்து அவர் சொல்வார், எங்கே என் மனைவி இருக்கின்றாளோ அங்கே நான் மோட்ச ஆனந்தத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். டேனியல் குயின், இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆனந்தத்தை தர, மோட்ச ஆனந்தத்தை தர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் மற்றவருக்கு முழுமையான பிரமாணிக்கத்தோடு வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றையிலிருந்து டேனியலுக்கு ஆனந்தம் யாரு? குயின் மட்டும்தான். நண்பர்கள் இல்லை, மற்ற காரியங்கள் அல்ல, இந்த உலக சுகங்கள் அல்ல. குயின் உங்களுடைய மோட்ச ஆனந்தமாக மாற வேண்டும். குயினுக்கு யார் மோட்ச ஆனந்தம்? டேனியல். மற்ற காரியங்கள் அல்ல, உறவுகள் அல்ல, மற்ற உறவுகள் அல்ல. கண்டிப்பாக அவங்கள ஆனந்தத்தை தருவாங்க. ஆனால் நிறைவான ஆனந்தத்தை கடவுளுக்கு அடுத்தது உன்னுடைய கணவரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு முழுமையான ஆனந்தத்தை கொடுத்து வாழ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இங்கே வந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களை வாழ்த்துகின்ற இந்த நேரத்தில் இன்னொரு நிகழ்வு, விக்டர் பிராங்க்லின் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் திருமணத்தை பற்றி, குடும்ப வாழ்வை பற்றி சொல்லுகிற போது அவர் அழகாக சொல்வார், எது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது? எங்கே என் மனைவி என் அருகாமையிலும் என்னுடைய பிள்ளைகள் என் மடியிலும் அமர்ந்திருக்கிற போது நான் மணிமுடி சூடிய மன்னனாக இருக்கிறேன் என்று சொல்வார். என் மனைவி என் அருகிலும் என்னுடைய பிள்ளைகள் என் மடியிலும் அமர்ந்திருக்கிற போது நான் மணிமுடி சூடிய மன்னவனாக எண்ணுகிறேன் என்னை என்று அவர் சொல்லுகிறார். டேனியல் குயின், உங்களுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியையும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது உங்களுடைய குடும்பம் என்ற உறவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த குடும்ப உறவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பம்தான் நம்முடைய வாழ்வின் மிக முக்கிய காரியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இன்று இந்த குடும்ப வாழ்வுக்குள்ளே நீங்கள் நுழைகிற போது நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். சிறப்பாக இன்றைய நாளில் மூன்று விஷயங்களை உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். எளிதான விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள் தான். உங்கள் நினைவுக்கு எளிதாக வைத்துக்கூடிய
காரியம். நிறைய விஷயங்கள் நிறைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, குடும்ப வாழ்க்கைக்கு நிறைய கிளாஸுக்கெல்லாம் போயிருப்பீங்க, அது உங்களை தயாரித்திருப்பீர்கள். அதோடு இதையும் சேர்த்துக்கோங்க. 3 விஷயம். முதலாவது ஷேரிங், இரண்டாவது கேரிங், மூன்றாவது லவ்விங். பகிர்தல், பரிவு கொள்ளுதல், அக்கறை கொள்ளுதல், அன்பு செய்தல். முதலாவது ஷேரிங், பகிர்தல். டேனியல் இதுவரைக்கும் உனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், இதுக்கு பிறகு எதுவும் உனக்கு இல்லை. நீ சம்பாதித்த சம்பளமாக இருக்கலாம், நீ வைத்திருக்கின்ற சொத்துக்களாக இருக்கலாம், நீ வைத்திருக்கின்ற நண்பர் யாரு எதுவாக இருக்கலாம். அதை நீ யாரோடு பகிர வேண்டும்? உன் மனைவியோடு பகிர வேண்டும். எதுவும் உனக்கு மட்டும், இது என்னுடையது என்று எதுவும் இல்லை, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் குயினுக்கு உனக்குன்னு எதுவும் கிடையாது. இனி நான் அப்படின்னு இல்லை, நாம். ஆக அனைத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வைத்திருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய சுக துக்கங்களை நீங்கள் முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே மறைப்பதற்கு எதுவும் இல்லை, ஒளிவு மறைவுகளுக்கு இடம் இல்லை, ரகசியம் என்பது இல்லை. ஆக ஒருவர் மற்றவருக்கு திறந்த புத்தகமாக இருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பகிர்தல் மிக மிக அவசியமானது. ஆக இந்த ஷேரிங் பொருளை மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நேரத்தை அதிகமாக ஒருவர் மற்றவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்க நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு அதுதான் ரொம்ப காஸ்ட்லி, உங்களுடைய நேரத்தை. கல்யாணம் ஆன புதுசில் லவ் பண்ணும் போதெல்லாம் நிறைய நேரத்தை கொடுத்துருப்பீங்க. இனிமேல் தான் நேரம் கொடுக்கறதுக்கு கஞ்சதனம் பண்ணுவோம் இல்லையா? கணக்கு பார்ப்போம். அங்கே கணக்கு பார்ப்பதற்கு எதுவும் இல்லை, முழுமையாக நீங்கள் கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஷேரிங். அது மட்டுமல்ல, உங்களுடைய கடின உழைப்பின் பயனை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், திரு அவைக்கு கொடுக்கணும். அதிலெல்லாம் தாராளமாக இருக்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ உழைத்த ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு, நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் குடும்பமாய் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திரு அவையின் மீது, திருச்சபையின் மீது, கடவுளுடைய காரியங்கள் மீது இன்னும் அதிகமாய் தாராள குணத்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆக இந்த ஷேரிங் என்றது 3 நிலைகள் இருக்கணும். கடவுள், சமூகம், என்னுடைய குடும்பம் என்ற இந்த 3 நிலைகளிலும் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தாராளமாக, எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக, எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் கொடுக்கின்ற மக்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு உங்களுடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்கும், ஆசீர்மிக்கதாக இருக்கும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவது கேரிங். எங்கே பகிர்தல் இருக்குதோ அங்கதான் கேரிங் வரும். சரிங்களா? இல்ல கேரிங் எங்க இருக்கோ அங்கதான் அது பிறகுதான் ஷேரிங் வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அக்கறையை கூட வைத்துக் கொள்ளலாம். அக்கறை இல்லாத இடத்துல நாம என்ன வராது? ஷேரிங் வராது இல்லையா? ஒருவர் மற்றொரு மீது முழுமையான அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கேரிங். நீங்க வாக்கு கொடுக்க போறீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் இல்லைங்க. கேரிங் அங்கதான் துவங்குது. நாம நல்லா இருக்கும்போது கேர் பண்றது எளிது. நாம் தேவையில் இருக்கிற போது, நாம் துன்பத்தில் இருக்கிற போது, நாம் கஷ்டத்தில் இருக்கிற போது, நாம் வேதனையில் இருக்கிற போது, நாம் தனிமையில் இருக்கிற போது, நான் என்னுடைய பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு அவரோடு உடன் இருக்கிறேன். கேரிங் என்பது உடன் இருத்தல். எந்த அளவுக்கு நான் உடன் இருக்கிறேன், அவருடைய தோல்வியில, அவருடைய இன்பத்தில், அவருடைய துன்பத்தில், அவருடைய கஷ்டத்தில், அவருடைய போராட்டத்தில் எவ்வளவு தூரத்துக்கு நான் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக இதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக நீங்கள் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? கேரிங், ஷேரிங். மூன்றாவதாக அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எங்கே அக்கறை இருக்கிறதோ, எங்கே பகிர்தல் இருக்கோ, நிச்சயமாக அங்க என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு இல்லைன்னா இதெல்லாம் வராது இல்லையா? ஆக்சுவலா அன்பு தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அன்பு இருக்கிறது இடத்துல தான் அக்கறை வரும், அக்கறை இருக்கிற இடத்துல தான்
பகிர்தல் வரும். ஆக்சுவலாக சரிங்களா, நான் ரிவர்ஸில் சொல்கிறேன். ஷேரிங், கேரிங், லவ்விங். ஆக்சுவலாக லவ்விங், கேரிங், ஷேரிங். ஆக அன்புமிக்க சகோதர நல்ல டெஃபினேஷன் உங்களுக்கு குறித்து வைத்துக்கொள்ளும். வீட்டில் போயிட்டு கூட ஒரு முறை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் உள்ள வசனங்கள். நான் ஒரு சில விஷயத்தை பவுலடிகள் அழகாக சொல்லுகிறார். அன்பு எப்படிப்பட்டது, அன்பு கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும். ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கையில். அனைத்தையும் பொறுத்து, அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ, தெரிந்து வைத்துக்கோ. யார் அவங்க என்ன போகிறாங்க என்னன்னு நிறைய தெரிஞ்சு நீங்களும் தெரியணும், ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்பதை விட குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்பு என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? அறிதல் விட எது முக்கியம்? அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் மனைவி, என்னுடைய கணவன் அவர்களுடைய தாழ்வை, அவர்களுடைய இயலாமையை, அவர்களுடைய பாவத்தை, அவர்களுடைய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது தான் அன்பு. சரிங்களா? நான் பெர்ஃபெக்டா இருந்ததான் அன்பு செய்வேன் அப்படின்னா அது அன்பு இல்லை. இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் என் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய முழுமையான அன்பை நான் கொடுப்பேன். இதுதான் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே இங்க பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. சரிங்களா? ஆக எல்லாரிடத்திலும் இப்போ நெருங்கி வந்திருக்கீங்க. இனிதான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய இம்பர்ஃபெக்ட்னஸ், இனிதான் வெளியே வரும். சரிங்களா? அதை நான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள போறேன், எந்த அளவுக்கு புரிந்து கொள்றதை விட என்னது புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. அது என்ன பண்ணணும்? அப்படியாக என் பார்ட்னரை ஏற்றுக்கொள்ளணும். நீ மாறினதான் நான் இதை செய்வேன், அது முடியாது. சரிங்களா? இங்க ஆகையால் பவுலடிகள் அழகா சொல்ல, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். நீங்க இதை படிச்சு பாருங்க. ஆக அன்புமிக்க சகோதர சகோதரி, அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பல. அன்பு பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில இந்த 3 பண்புகளை நீங்க சிறப்பாக கடைபிடித்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் அமைக்கிற இந்த குடும்ப வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக, உண்மையாகவே இறைவன் உங்களுடைய வாழ்விலே தங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாக, ஒரு புனித குடும்பமாக உங்களுடைய குடும்பம் மலரும். அப்படிப்பட்டது ஒரு வாழ்வுக்கு நீங்கள் கடந்து செல்ல நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென். அன்புமிக்க மரி டேனியல் குயின், திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திரனுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றலிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். மரிய டேனியல் குயின், நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். ரைட் ஹேண்ட். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். மரிய டேனியல் எனும் நான் குயின் எனும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். குயின் என்னும் நான்
மரிய டேனியல் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னேறி நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவோடு ஏற்று உறுதிப்படுத்தி தம் ஆசி உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தல்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருக்கும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பேரலை அணிந்து கொள். மரிய டேனியல் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எளிய காணிக்கையா உடைந்த மட்டலமாய் நானும் உந்தன் பீடம் வருகிறேன். என்னை தருவந்தே இறைவா எளிய காணிக்கையா உடைந்த மட்டலமாய் நானும் பலியாய் மாற்றும் என்னையே பதரை போன்ற வாழ்க்கையே பயன்படுத்தும் தெய்வமே என்னை தருவ இழந்து
பலி என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா உடைந்த உறவும் அடைந்த தோல்வியும் அது கரத்தில் தருகிறேன் பலியிடும் ஆனையா கவலை கடைய கண்ணீர் மறைய கனிவா என்னை கருகிறேன் என்னை தர வந்தே இறைவா எளிய காணிக்கையா உடைந்த வற்களவாய் நானும் உந்தன் பீடம் வருகிறேன். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய இவ்வேறுபாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களையே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், கிறிஸ்து பிறந்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். கிறிஸ்து பிறந்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவிருக்கும் உடைய திரு அவையினை பிறந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தரலாம். வீட்டெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் யாரும் நினைத ஆன்மாக்களையும் திருமுகவலியும் எச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரிய, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பாதுகாவலர் பிரான்சிஸ் அலேசியார், அனைத்து புனிதர்களோடு நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்கள் மட்டும் முழங்கால் படியிட நாம் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்காக இப்பொழுது சிறப்பு நற்கருணை மன்றாட்டில் சிறப்பாக இவர்களுக்காக செபிப்போம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தி பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைப்பிரியா துணையாகவும் ஏற்படுத்தினீர். இவ்வாறு இவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவை ஒன்றுத்திருக்கும் அரைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். ஆண்டவரே, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசை பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவல்லத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாக இணைக்க பெற்றும் உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியறலும். தூய ஆவியாரின் அருளை இவர்கள் பொழிந்து இவர்கள் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியறலும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் குயினில் அன்பும் அமைதியும் அருளும் குடிக்கொண்டிருப்பதாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் மரிய டேனியல் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திருச்சபையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவரும் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாகவும் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேர் அளித்தரலும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கு விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வழியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வழியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இருந்த இடத்திலே அமர்ந்து மணமக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உங்கள் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உங்கள் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் எங்கள் வாழவா, வாழவா இம்மண்ணை ஆழவா. வா தேவா, நீர் எங்கள் ஆழவா, வாழவா இம்மண்ணை ஆழவா. சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும் மலரோடு மரம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா. விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என்னை தானே உலகில் தாயன்னை பாய் உலகில் நான் பார்க்கிறேன் தமிழும் என்னில் வாழ்கிறவா. நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க இவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி பன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னல் உற்றோருக்கும் வறியோருக்கும்
இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. திருவையருளும் மங்கள